தற்போது தமிழக அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. யார் யாருடன் கூட்டணி வைப்பார்கள் அப்படின்னு சஸ்பென்ஸ் இன்னும் போய்க்கிட்டே தான் இருக்கு. இந்த சஸ்பென்ஸ்க்கு இடையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தலுக்கான வேலைகளை ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு வராங்க. வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக கட்சி முக்கியமாக பார்க்கப்பட்டது. தேமுதிக கட்சி யாருடன் கூட்டணி வைக்க போறாங்க, தென் தமிழகத்தில் குறிப்பா மதுரையில எந்தெந்த தொகுதியில போட்டியிட போறாங்கன்னு தீவிரமா ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில மதுரை மற்றும் தேனியில் கட்சியின் பூத் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிகவை ஏமாத்திக்கிட்டே இருந்தா நாங்கள் தொடர்ந்து ஏமாந்துகிட்டே இருக்கணுமா? இந்த முறை அது நடக்காது. தேமுதிக யார் என்பதை வரும் தேர்தலில் நிரூபித்து காட்டுவோம் என சவால் விட்டு இருக்காங்க. அவங்க மறைமுகமாக அதிமுகவை தான் சொல்றாங்கன்னு தேமுதிக கட்சியினரே குறிப்பிட்டு பேசிக்கிறாங்க. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் விரைவில் கூட்டணி தொடர்பாக நல்ல செய்திகள் வரவுள்ளது என்று தேமுதிக கட்சியினருக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் கூட்டத்திலிருந்து கிளம்பியிருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.